குரு உனக்கு கொஞ்சமா போட்டுக்கிட்டேன், எனக்கு நிறைய போட்டுக்கணும். ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. டேய் அப்பண்ணா, குரு கொஞ்ச நாளா நீ பேச்சிலேயே மயக்கிறடா. இவ்வளவு பெரிய குருவுக்கு பேச தெரிஞ்ச ஒரு சிஷ்யம் இருக்கணும்ல. நான் குருவை மிஞ்சின சிஷ்யன், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல குரு. இப்ப உன் பையனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு, அந்த ஆத்மாவுக்கும் உன் பையனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு லோக்கல்ல ஒரு டாக் இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் குரு? சரக்க கம்மியா ஊத்துறியா? குரு நான் கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரது? யாரது? டேய் குரு, அது ஏதோ ஒரு சினிமால சிரஞ்சீவி மகாத்மா காந்தி கூட பேசுவார்ல. அது மட்டும் இல்ல குரு. ராத்திரி டிவில எதுக்குடா காதலுங்கிற படத்துல அதுல கூட ஹீரோவுக்கு மட்டும்தான் ஹீரோயின் தமனா கண்ணுக்கு தெரிஞ்சாங்களாம். அப்புறம் குரு என் தடியில இருக்கிற டிசைனை பாத்தீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. அது கூட உன் புத்தி மாதிரியே கோணையாதான்டா இருக்கு. சொல்லுங்க குரு. ஒண்ணு இல்லடா, எங்க பூசாரி என்ன சொன்னார்னா, என் பையனுடைய ஜாதகத்துக்கு ஆத்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னாரு. டேய் அப்பனா, கொஞ்ச நாளா நீ இந்த ஃபேனை துடைக்கவே இல்லையா? அது என்ன குரு, போன சிவராத்திரிக்கு தானே தொடச்சேன், அதுக்குள்ளே தூசி பிடிச்சிருக்கு. குரு எது எப்படி நடந்தாலும் சரி, நீங்க என்ன சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. இந்தாங்க, நான் என் கையால எடுத்து தரேன், உள்ள ஊத்திங்க குரு. உன் கையாலேயே உனக்கு ஊத்துன சரக்க கொடுக்க வச்சிட்டேன் பாத்தியா? குரு உங்களை நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ அந்த ஆத்மா வந்து உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுச்சுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்க? பைத்தியக்கார பையல, ஆத்மா கூட எப்படிடா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது? வாட் ஆர் யூ டாக்கிங் குரு? அப்படின்னா நம்ம ஜெகஜால கில்லாடி அதிரூப சுந்தரி படத்துல நம்ம ஸ்ரீதேவி சிரஞ்சீவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாதாள லோகத்திலே செட்டில் ஆகலையா? அறிவு கட்டவனே, அவங்க தேவதை, இது ஆத்மாடா. அதுவும் இதுவும் எப்படிடா ஒன்னாகும்? அப்படி வரீங்களா? சரி குரு, இந்த குழப்பம்லாம் இப்ப எதுக்கு? நம்மளே டைரக்டா அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கேட்டுட்டா பத்தாதா? கூப்பிடு, அவங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கட்டும். நீங்க அப்படியே இருங்க, நான் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன். சரி சரி. அம்மா ஆத்மா, ஒரு தடவை இப்படி வந்துட்டு அப்படியே போயிடுமா? வா 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 வா. அட, அப்பாக்கு என் தலையில கட்டு போட்டுருக்கீங்க, என்னாச்சு? என்னாச்சுன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அப்பா தலைமையிலேயே விழுந்துருச்சுடா. கொஞ்ச நாளாவே நமக்கு நேரமே சரியில்லடா. நம்ம வீட்டை சுத்தி ஏதோ துஷ்ட சக்தி நடமாடிக்கிட்டு இருக்குடா. மூட நம்பிக்கை நீயும் நீங்க உன்னோட சேர்த்து அவனையும் குழப்பறிய. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. டேய், அன்னைக்கு அந்த கோயில்ல சாமியார் நம்ம அப்பாவை பத்தி சொன்னாருல்ல, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாடா. எப்படியாவது கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி. நீ சொல்ற, அவன் கேக்குறான். உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் முத்தி போச்சு. ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் பிரபா திவ்ய காயம் பிரதிவி பிரஜாயம் பஜே வாயு புத்திரம் பஜே வாலகாத்திரம் பஜே வாயு புத்திரம் பஜே வாலகாத்திரம் பஜே வாயு புத்திரம் பஜேயம் பஜேஹேம் பஜேஹேம் பஜேஹேம். வணக்கம் சுவாமி. என்ன தம்பி, உன் வீட்டு பிரச்சனை ஒன்னு இங்க கொண்டு வந்துச்சா? ஆமாங்க சாமி, நீங்க பூஜை பண்ணி கொடுத்த தாயத்தை வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அதனால எங்க அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சாமி. அது உங்க அப்பாவுக்கு நடக்க போற ஒரு பெரிய ஆபத்து தம்பி. நான் அன்னைக்கே சொன்னேன். எங்க அப்பா இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்ம பலத்தை அனுபவிச்சே ஆகணும் தம்பி. அந்த பரமேஸ்வரனுக்கு அது நடந்திருக்கு தம்பி. நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்க. கர்ம பலன்றீங்க, அப்ப எங்க அப்பாவால ஏதாவது? உங்க அப்பாவால ஒரு பொண்ணு மோசம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா தம்பி. அவளோட ஆத்மா சுடுகாட்டுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கஷ்டத்துல உங்க அப்பா சுடுகாட்டுல தான் தங்கிட்டு இருக்காரு. உன் வீட்டை ஒரு நாளைக்கு நான் சோதனை போடணும். சரிங்க சாமி. இன்னொரு விஷயம், உன் மேல கூட ஒரு ஆத்மா அதோட ஆசையை தீர்த்துக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். போலாமா சாமி? நீ கிளம்பு, நான் வருவேன். ஜெய் வீர ஹனுமான்.